أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் அல்ஹம்துலில்லா. அரபிக் ஸ்போக்கன் சர்டிஃபிகேட் கோர்ஸில் நீங்கள் இன்றைக்கு 15வது கிளாஸில் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கிளாஸ்லேயும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன லஃபல்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவோமோ அந்த வார்த்தைகளை தான் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்க போகிறீங்க. ஹைர், முதலாவது லஃபில் பாருங்கள், மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு நாங்கள் அரபிக்கில் என்ன சொல்லுவோம்? சயீத். சயீத் என்றால் மகிழ்ச்சி. மிசால் பாருங்க, அத்தமன்னா லக ஈதுன் மீலாதின் சயீத். நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நாங்கள் ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறது எப்படி? அத்தமன்னா லக ஈத் மீலாதின் சயீத். நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த லஃபுல பாருங்க, வருத்தம் அதாவது கவலை. எப்படி அரபிக்ல சொல்லுவோம்? ஹசீன். ஹசீன். ஹசீன் என்றால் வருத்தம், கவலை, ஹசீன். மிசால் பாருங்க, அல் வலது ஹசீன். அல் வலது ஹசீன். சிறுவன் சோகமாக இருக்கின்றான். ஒரு சிறுவன் கவலையாக சோகமாக இருக்கின்றான். எப்படி சொல்றது? அல் வலது. வலதுங்கிறது சிறுவன். ஹசீன் என்றால் கவலையாக இருக்கின்றான். அல் வலது ஹசீன். சிறுவன் கவலையாக இருக்கின்றான். இந்த இடத்துக்கு நீங்க வேற லஃபல்களை போட்டும் கவலையாக இருக்கின்றான். ஃபாத்திமா கவலையாக இருக்கின்றாள். நீங்க அதுக்கேத்த மாதிரி அந்த லஃபல்களை மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்த லஃபுல பாருங்க, காலணி. ஷூ. காலணிக்கு நாங்க அரபிக்ல என்ன சொல்றோம்? حذاء. 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 காலணி. மிசால் பாருங்க, الفتاة ترتدي حذاءه. الفتاة ترتدي حذاءه. பெண் தனது ஷூவை அணிந்தாள். ஒரு பெண் அவளுடைய காலணி, அவளுடைய ஷூவை அணிந்தாள். அடுத்த லஃபுல் காலுறை அதாவது சொக்ஸ். காலுறைக்கு நாங்க எப்படி அரபிக்ல சொல்லுவோம்? ஜவாரிப். ஜவாரிப் காலுறை. ஜவாரிப். சொக்ஸுக்கு நாங்க சொல்லுவோம் ஜவாரிப். மிசால் பாருங்க, அல் ஜவாரிபு நலீஃபா. நலீஃபான்னா நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். என்னன்னு படிச்சோம்? சுத்தம்னு படிச்சோம். அல் ஜவாரிப் சொக்ஸ் ஆகின்றது, நலீஃபுன் சுத்தமானது, காலுறை ஆகின்றது சுத்தமாக உள்ளது. அல் ஜவாரிபு நலீஃபா. ஹைர், அடுத்த லஃபுல பாருங்க, பேசு. எப்படி நாங்க அரபிக்ல சொல்ற? பேசு என்று சொல்ற எப்படி? தஹத்தஸ. தஹத்தஸ என்றால் பேசு. மிசால் பாருங்க, லா உரீது அன் அத்தஹத்தஸ இலைக். அதாவது லா உரீது நான் விருப்பமில்லை, நான் நாடவில்லை, அன்ன நிச்சயமாக, அத்தஹத்தஸ பேசுவதற்கு இலைக் உன்னிடத்தில் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அடுத்த லஃபல் கொடுக்க சொல்றது. ஒரு விஷயத்தை கொடுக்க, கொடு. எப்படி சொல்லுவோம் அரபிக்ல? அ தா என்றால் கொடு அல்லது கொடுக்க. அ. மிசால் பாருங்க, அல்-அப் அஅதா அன்-நுகூது அல்-மஅதனியா லிஇப்னி. அதாவது தன்னுடைய தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு நாணயங்களை கொடுக்கிறாரு. அல்-அப் அஅதா தந்தை கொடுக்கிறார், அன்-நுகூது அல்-மஅதனியா சில நாணயங்களை கொடுக்கின்றார். யாருக்கு? லிஇப்னி தன்னுடைய மகனுக்கு தகப்பன் சில நாணயங்களை கொடுக்கின்றார். அப்ப கொடுக்கிறதுக்கு நாங்க அரபிக்ல சொல்ற அஅதா. அடுத்த லஃப்ல பாருங்க, என்னது? குறைந்துள்ளது. ஸோ குறைந்துள்ளதுன்னு சொல்லி நாங்கள் எப்படி அரபிக்ல சொல்லுவோம்? முன்ஹஃபில். முன்ஹஃபில். இப்போ நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது, எங்களோட ஃபோனில் இருக்கிற சார்ஜ் குறைஞ்சிக்குது. அப்போ எப்படி குறைந்துள்ளதுக்கு நாங்கள் அரபிக்ல சொல்கிற முன்ஹஃபில். முன்ஹஃபில் என்றால் குறைந்துள்ளது. சரியா? அதுக்கு ஒரு மிசால் பாருங்க, நிஸ்பத்து ஷுக்கரி முன்ஹஃபிலா. அதாவது என் சர்க்கரை அளவு குறைந்துள்ளது. நிஸ்பத்து ஷுக்கரி முன்ஹஃபிலா. என் சர்க்கரை அளவு குறைந்துள்ளது. இங்க சர்க்கரை என்று குறிப்பிட்டிருக்கிறது சீனிய. ஸோ இன்றைக்கும் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில லஃபல்களை நாங்கள் பார்த்தோம்.
ஸோ இந்த லஃபுல்களையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி பாடமாக்குறதோட கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அரபிக் ஸ்போக்கன் வந்து இலகுவான முறையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படித்து கொள்வீங்க. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட உங்களோட பேரையும் உங்களோட ஃப்ரம்மையும் வந்து நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அனுப்பாதவங்க, அதாவது அனுப்பினவங்க திரும்ப திரும்ப அனுப்பாதீங்க. அனுப்பாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நேமையும் ஃப்ரம்மையும் வந்து கட்டாயம் எனக்கு அனுப்பி வைங்க. ஏண்ட ஸ்டேட்டஸில் வந்து நான் அரபிக் ஷார்ட் வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ நாங்கள் வீணான ஸ்டேட்டஸ் பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஒரு பிரயோஜனமான ஒன்றை பார்த்து நாங்கள் இன்னமும் எங்களோட அரபிக் நாலேஜை வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வளர்த்து கொள்ளணும். خير جزاكم الله خيرا سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.